எல்லா புகழும் இறைவனுக்கே. அஸ்ஸலாமு அலைக்கும். நான் சுல்தானா பர்வீன். அல்ஹம்துலில்லாஹ், மாஷா அல்லாஹ். நாம் எல்லோரும் ரமலான் மாதத்தினுடைய நோன்பை நோற்றவர்களாக இருக்கிறோம். நீங்களும் நானும் செய்யக்கூடிய நல்ல அமல்களை எல்லாம் எல்லாம் வல்ல அல்லாஹ் ஏற்றுக்கொண்டு அதற்கான முழு பலனையும் முழு கூலியையும் அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் தந்தருள்வானாக. ஆமீன். பிரார்த்தனை அப்படின்னு எடுத்துக்கிட்டா நம்முடைய கண்மணி நாயகம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி இறைவனிடத்துல பிரார்த்தனை செய்யணும், எந்தெந்த முறையில செய்யணும், எந்தெந்த நேரங்கள்ல செய்யணும், எப்படி செஞ்சா இறைவனிடத்துல அந்த பிரார்த்தனை வந்து அது கபூல் ஆகும் அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு வலியுறுத்தி இருக்காங்க. அதை நமக்கு அவர்கள் கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள். ஆனா ஒருவர் நம்மிடத்துல நீங்க பிரார்த்தனை செய்யுங்க அப்படின்னு கேட்கும்போது அதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி செஞ்சிருக்காங்க, எந்த முறையில பெருமானார் வந்து நடந்திருக்காங்க, அதை நமக்கு எப்படி காட்டியிருக்காங்க அப்படிங்கிறத நிச்சயமா வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓரளவு வந்து அதை நம்ம ஃபாலோ பண்ணணும் இன்ஷா அல்லாஹ். ஏன்னா உங்ககிட்ட ஒருத்தர் வந்து நீங்க பிரார்த்தனை செய்யுங்க எனக்காக அப்படின்னு சொல்றாங்கன்னு சொன்னா எல்லார் இடத்துலயும் போய் அப்படி சொல்லிட முடியாது. உண்மையிலுமே அவங்களுடைய பார்வையில நீங்க மதிப்புக்குரியவங்களா இருக்கணும். அல்லது அவங்களுடைய வாழ்க்கையில நீங்க ஒரு முக்கியமான கதாபாத்திரமா இருக்கணும். நீங்க ஒரு முக்கியமான பெர்சனா இருக்கும்போது தான் உங்க இடத்துல வந்து அப்படி சொல்லுவாங்க. அப்படி ஒருத்தர் நம்மகிட்ட வந்து நீங்க பிரார்த்தனை செய்யுங்க அப்படின்னு சொல்லும்போது, அல்லாஹ் இருக்கான் அப்படின்னு மட்டும் சொல்லிட்டு நம்ம கடந்து போயிடக்கூடாது அப்படிங்கிறது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு காட்டி தந்த வழி. பெருமானார் எப்படி நடந்திருக்காரு, இந்த ஹதீஸ் உங்கள நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். ஒரு முறை ஒரு இளைஞன் வந்து அண்ணல் நபி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல எல்லாரும் இருக்கக்கூடிய இடத்துல வந்து இப்படி கேட்குறாங்க, யா ரசூலல்லாஹ் எனக்கு அனுமதி கொடுங்க விபச்சாரம் பண்றதுக்கு அப்படின்னு சொல்லி. காதுக்குள்ளேயோ அல்லது பக்கத்துல வந்தோ கேட்கல. பொதுவா எல்லாரும் அமர்ந்திருக்கக்கூடிய இடத்துல அவர் அப்படி பகிரங்கமா அந்த விஷயத்த கேட்கிறார். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த இளைஞனிடத்துல இப்படி புரிய வைக்கிறார். உன்னுடைய தாய் அப்படி ஒரு செயலை செஞ்சா நீ ஏத்துக்குவியா? உன்னுடைய தங்கை அப்படி ஒரு செயலை செஞ்சா நீ அதை அக்செப்ட் பண்ணிக்குவியா? நீ அதை ஏற்றுக்கொள்வாயா? உன்னுடைய தாயினுடைய சகோதரி அந்த மாதிரி விஷயங்களை செஞ்சுக்கிட்டு இருந்தா நீ ஏத்துக்குவியா அப்படின்னு கேட்கும்போது அந்த இளைஞர் வந்து தன்னுடைய தவறை உணர்ந்துடுறாரு. உணர்ந்துட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்துல இப்படி கேட்கிறார், யா ரசூலல்லாஹ், நான் செஞ்சது தவறு தான், இறைவனிடத்துல எனக்காக பாவ மன்னிப்பு கேளுங்க அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்துல அந்த இளைஞன் சொல்லும்போது பெருமானார் அந்த இடத்துல என்ன செஞ்சிருக்கார், அந்த இளைஞனை தன் பக்கத்துல வர வச்சு நெஞ்சில கையை வச்சு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்காங்க, யா அல்லாஹ், இந்த இளைஞனுடைய இதயத்தை தூய்மைப்படுத்துவாயாக, இவருடைய பாவங்களை மன்னிப்பாயாக அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிரார்த்தனை செஞ்சிருக்காங்க. அந்த இளைஞர் அதற்கப்புறம் அதை இப்படி குறிப்பிடுகிறார், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல பேசுவதற்கு முன்பாக அதுதான் எனக்கு மிக பிடித்தமான செயல். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிரார்த்தனை செய்ததற்கு பிறகு நான் வெறுக்கக்கூடிய அருவருப்பான செயலாக அதுவே மாறிவிட்டது அப்படின்னு அந்த இளைஞர் குறிப்பிடுகிறார். இந்த செய்தி வந்து நூல் அகமதுல இருக்கு, தபரானியிலும் இந்த செய்தியை நம்ம பார்க்குறோம். அல்லாஹ் அக்பர். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒருவர் தம் இடத்துல பிரார்த்தனை செய்யுமாறு கேட்டாங்கன்னு சொன்னா உடனே அந்த நிலையிலே அவங்களுக்காக பிரார்த்தனை செஞ்சிருக்காங்க. அது பெருமானார் நமக்கு கற்றுத்தரக்கூடிய ஒரு விஷயம். உங்களிடத்துல யாராவது வந்து என் வீட்டுல வறுமையா இருக்கு, நீங்க எனக்காக துஆ செய்யுங்க அப்படின்னு சொன்னா நிச்சயமா நான் செய்யறேன் அப்படின்னு சொல்லியோ அல்லது அல்லாஹ் இருக்கிறான்னு சொல்லியோ அல்லாஹ் லேசாக்குவான் அப்படின்னு சொல்லியோ அந்த இடத்துல இருந்து கடந்து போகாதீங்க. முடிஞ்ச அளவு அந்த இடத்துல இருந்து யா அல்லாஹ் இவருடைய வறுமையை போக்குவாயாக அப்படின்னு பிரார்த்தனை செய்யுங்க. ஏன்னா நாம ஒருத்தருக்கு பிரார்த்தனை செய்கிற பொழுது மலக்குமார்கள் நமக்காக பிரார்த்தனை செய்றாங்க. அல்லாஹ் அக்பர். அல்லாஹ் எந்த அளவுக்கு அதுக்கு ரிவார்டு கொடுக்குறான் இல்லையா? ஒருவருக்காக ஒருவருடைய ஹலாலான பிரார்த்தனைகளை ஏற்றுக்கொள் இறைவா அப்படின்னு நாம கேட்கிற பொழுது நம்முடைய ஹலாலான துவாக்களை ஏற்றுக்கொள்ளணும் அப்படின்னு சொல்லி மலக்குமார்கள் நமக்காக அல்லாஹ்விடத்துல பேசுறாங்க. அப்ப இது வந்து இட்ஸ் a பிக் டீல். அல்லாஹ் நமக்கு கொடுக்கக்கூடிய ஆஃபர் இல்லையா இது? இன்னொருவருக்காக நம்ம செய்யக்கூடிய பிரார்த்தனை நமக்கே அது வந்து நன்மையாக முடியும். ஒருவர் உங்ககிட்ட வந்து குழந்தை இல்ல, எங்களுக்கு குழந்தை பாக்கியத்தை கொடுங்க அப்படின்னு சொல்லி பிரார்த்தனை செய்ய சொல்றாங்கன்னா அந்த நிலையிலிருந்து அந்த இடத்துல இருந்து இறைவனிடத்துல கேளுங்க, யா அல்லாஹ் இவங்களுக்கு குழந்தை பாக்கியத்தை தருவாயாகன்னு சொல்லி. உடம்பு சுகம் இல்லை, எங்களுக்கு உடம்பு முடியல, இந்த பிரச்சனை இருக்கு அப்படின்னு சொல்லும்போது அந்த இடத்துல இருந்து இறைவனிடத்துல கேளுங்க, யா அல்லாஹ் இவங்களுக்கு ஆரோக்கியத்தை கொடுப்பாயாக அப்படின்னு சொல்லி. நாம் செய்யக்கூடிய பிரார்த்தனை ஒருவருடைய வாழ்க்கையவே மாத்திடும். நீங்க இந்த சைக்காலஜிக்கலா நீங்க யோசிச்சு பாருங்களேன். உங்களை அவங்க ஒரு முக்கியமான நபரா பார்க்குறாங்க. உங்களிடத்துல சொல்லி நீங்க அந்த இடத்துல அவங்களுக்காக நீங்க பிரார்த்தனை செஞ்சிட்டீங்க அப்படின்னு சொன்னா அவங்களுக்குள்ள ஒரு நம்பிக்கை ஏற்படுதா இல்லையா? அந்த நம்பிக்கை அவங்கள நெக்ஸ்ட் லெவலுக்கு கூட்டிட்டு போகும். அவரே எனக்காக துஆ செஞ்சிருக்கார், நிச்சயமாக அல்லாஹ் ஏற்றுக்கொள்வான் அப்படிங்கிற அந்த நம்பிக்கை அவங்களுடைய செயல்பாடுகளை அதிகப்படுத்தும். அவங்களுக்குள்ள ஒரு உத்வேகத்தை கொடுத்து அவங்களுக்குள்ள வாழ்க்கையில அடுத்தடுத்த விஷயங்கள் நல்லதா நடக்குதுன்னு சொன்னா வாழ்க்கையில அவங்க உங்களை மறக்கவே மாட்டாங்க. அல்லாஹ் அக்பர். அது பெரிய ரிவார்டு இல்லையா? ஒருவருடைய பிரார்த்தனை அப்படிங்கிறது இன்னொருவருக்கு மறுமை வரைக்கும் அது ஹெல்ப் பண்ணும். நீங்க எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்க. பெரியார் தாசன் அப்படின்னு ஒரு நடிகர் இருந்தார் இல்லையா?
அவர் வந்து அப்துல்லாஹ் அப்படின்னு அவர் ரிவோர்ட்டட், அவர் வந்து முஸ்லீமாக மாறிட்டார். அவர் வந்து தான் எப்படி இஸ்லாத்திற்கு வந்தேன் அப்படிங்கிறத அவர் சொல்லக்கூடிய விஷயம் நீங்களும் நானும் இதை தெரிஞ்சுக்கணும். இதை பற்றி நம்ம கண்டிப்பாக யோசிக்கணும். பிரார்த்தனை தான் அவரை வந்து இஸ்லாத்தின்பால் கூட்டிகிட்டு வந்திருக்கு. அவருக்கு ஒரு நண்பர் ஒருத்தர் இருந்திருக்கார், சின்ன வயசு பாலிய சிநேகிதர். 2 பேரும் ஒரு திக் ஃப்ரெண்ட்ஸாக இருந்திருக்காங்க. ஒரு கட்டத்தில் அப்படியே இவர் வேலை அவங்க வேலை அப்படின்னு பிரிஞ்சு போயிருந்தாலும் கூட ஒரு மாதிரி கான்டாக்டில் இருந்திருக்காங்க. அவர் வந்து முஸ்லீம் நண்பர். இவர் பெரியார்தாசனுக்கு இருந்த நண்பர் வந்து முஸ்லீம். அவர் வந்து அரபில் வந்து வேலை பார்த்துக்கிட்டு இருக்கார். இவருக்கு ஒரு ப்ரோக்ராம் ஃபாரினில், அரபு கண்ட்ரியில். அங்கே போகும்போது 2 பேரும் சந்திச்சுக்கிறாங்க. நல்ல முறையில் பேசிக்கிறாங்க, உரையாடிக்கிறாங்க. சின்ன சின்ன வயசில் நடந்த எல்லா விஷயங்களும் பேசிட்டு இவர் வந்து அந்த நாட்டில் இருந்து நம்ம நாட்டுக்கு வரும்போது ஏர்போர்ட்டில் இந்த விஷயம் நடக்குது. தன்னுடைய நண்பனை கட்டி அணைச்சு இந்த இடத்துல காது இந்த இப்படி இருக்கும் இல்லையா, இந்த இடத்துல அவர் பிரார்த்தனை செய்கிறார். இறைவா, என்னுடைய சிநேகிதன் இறை மறுப்பாளராக மரணிப்பதை நான் விரும்பலை. எப்படியாவது இவரை நேர்வழிப்படுத்துவாயாக, இவருக்கு இறையச்சத்தை கொடுப்பாயாக அப்படின்னு அந்த நண்பர் இவருக்காக பிரார்த்தனை செஞ்சிருக்கார். இப்போ இந்த பெரியார்தாசன் அதை அவர் எப்படி சொல்றாருன்னா, எவ்வளவோ விஷயங்கள் இருக்கிறது பேசுவதற்கு, கேட்பதற்கு, என்னென்னமோ இருக்கு. எனக்கு நேர்வழிப்படுத்து அப்படின்னு என்னுடைய நண்பன் கேட்ட அந்த விஷயம் என் காதுக்குள்ள ஓடிக்கிட்டே இருந்தது. அதற்கு பின்னால் நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டேன் அப்படின்னு அவர் சொல்லியிருக்கார். அல்லாஹ் அக்பர். நண்பனினுடைய பிரார்த்தனை அது அவங்க கேட்கிற பொழுது அவங்களுக்கு மனமாற்றம் ஏற்பட்டு அவங்க வந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள், அவங்க வந்து சொர்க்கத்தை உறுதி பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொன்னால் பிரார்த்தனைக்கு அவ்வளவு மகிமை இருக்கிறது. இதுக்கு பின்னாடி யாராவது வந்து உங்ககிட்ட நீங்கள் துவா செய்யுங்க, எனக்காக துவா செய்யுங்க அப்படின்னு கேட்டால் நிச்சயமாக வந்து நீங்கள் அவங்களுக்காக அந்த இடத்துல இருந்தே துவா செய்யுங்க. அது ஒரு நன்மையான விஷயம். அவங்களுக்கு மட்டும் இல்லை, அது நமக்கும் நன்மையான விஷயம். யோசிச்சு பாருங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும்.